வாசல் ஒரு தலைப்படுத்தா நம்ம சைத்தானுடைய ஊசலாட்டம் முந்தைய ஒரு தடவை ஜுபையில் ஒரு தொடர் நிமிஷம் ஒரு பாகம் 2 பாகம் பேச நினைக்கிறேன். அது பெரிய தலைப்பு. சைத்தானுடைய ஊசலாட்டங்களை சொல்லுங்கன்னா அது பெரிய தலைப்பு என்ன செஞ்சுட்டு போயிடும். ஆனால் தொழுகையில் அந்த மாதிரி ஒன்று வந்தால் என்ன செய்யணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. தக்பீர் கட்டினா நம்ம தொழுகையில் தக்பீர் கட்டிட்டோம்னு சொன்னால் ஒருத்தருக்கு 100% அப்படியே முழு கவனத்தோட இபாதத்தில் இருக்கேல்மான்னு கேட்டால் அது இல்லை. அது இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யலை, சொல்லலை. சில இமாம்களுடைய வரலாற்றில் ஒரு சில இமாம்களுடைய செய்திகள் அது வந்திருக்கு, அவர்கள் அப்படி இருந்தார்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் குர்ஆன் சுன்னால நம்ம தேடி பார்த்தோம் மட்டும் சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைப்பாட்டில் அது இல்லை. இப்போ நம்ம அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம், அந்த முழு ஈடுபாடு என்ன செய்யும், பக்கத்தில் என்ன நடக்கிறன்னு சவுண்டு கேட்காது, சரியா? இப்போ சுற்றி என்ன நடக்கிறது தெரியாது. அதே போல் நம்ம யார் யார் என்ன பேசுகிறாங்களோ அதுவும் விளங்காது. நமக்கு முழு ஈடுபாடு இதில் சலாம் கொடுக்க வரைக்கும் உலகமே அழிஞ்சாலும் நமக்கு என்ன, அதான் முழு ஈடுபாடு. அப்படி முழு ஈடுபாடுன்னு என்ன அதாவது இல்லை. இந்த மாதிரி இருந்ததாக சில அறிஞர்களுடைய வரலாற்றில் வருது. அதனுடைய நம்பகத்தன்மைகள் எப்படி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் தொழுகைக்குள்ள நுழைவேன், அதை நீட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்ன செய்வேன், தொழுகைக்குள்ள நுழைவேன். பிள்ளைகளுடைய சத்தங்கள் எனக்கு என்ன செய்யும், கேட்கும். குழந்தைகள் அழுகிறதை கேட்கும், அழுகிறவைகள் என் காதில் கேட்கும். கேட்டாப்பே அர்த்தம் என்ன, ரசூலுல்லாஹ் முழுசாக ஈடுபாடுல அர்த்தம் அப்படின்னா 100% ஈடுபாடு இருந்தால் கேட்குமா? முதல்ல என்ன சிந்தனை போகும், புள்ள அழுது. ரசூலுல்லாஹ் அடுத்த சொல்றாங்க என்ன நடக்கும்னா, அந்த தாயுடைய உள்ள பதட்டத்தை நான் யோசிக்கிறேன். அந்த தாயுடைய உள்ள பதட்டம், குழந்தை சத்தம் போடுதுன்னா அவங்க அவசரமா சலாம் கொடுக்குன்னு நினைப்பாங்க. தொழுகையை சுருக்கி கொள்கிறேன்றாங்க ரசூலுல்லாஹ். இதன் அர்த்தம் பக்கத்தில் உள்ளது கேட்கும், பக்கத்தில் உள்ள விளங்கும், தொழுகை நீட்டணுமா சுருக்கணுமான்ற எண்ணங்கள் தோன்றும், இயற்கையானது. இது இல்லாமல் ஒன்று என்ன செய்யலாது, தொழ முடியாதுன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு இந்த ரமதான்லேயே ஒரு தடவை இரவு தொழுகைக்கு ரசூலாங்க நின்று நீட்டமாக தொழுதுட்டிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு சைலன்ஸாக நிற்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ஒரு அறிவிப்பு வரும், இது அனஸ்ல நிற்கிறாங்க. அது பின்னால் கொஞ்சம் நபித்தோழர்கள் அப்படியே சைலன்ஸாக ரசூலுல்லாஹ்களை ஃபாலோ பண்ணி தொழுவோம் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நின்ற உடனே அது விளங்கிச்சு. ஈடுபாடு 100% என்ற இந்த ஈடுபாடாக இருந்தால் ரசூலுல்லாஹ்களுக்கு யார் வந்தது யார் போனது ஒன்றுமே தெரியக்கூடாது. வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த லைலா மஜ்னூன் ஒரு கதை என்று சொல்லுவாங்களே, என்ன எல்லாரும் தொழுதுட்டு இருந்தாங்களா, மஜ்னூன் படி தொழுகைக்கு முன்னால் போகிறதும் வாரதுமா இருந்துக்கிறார். தொழுகை முடிஞ்ச உடனே அவங்க கேட்டுக்கிறாங்க, லைலாவுடைய சிந்தனை உன்னை இப்படி ஆக்கிட்டு நாங்கள் தொழுகிறதுமான்னு உங்களுக்கு விளங்கலை அப்படி என்ன மஜ்னூன்ட்ட கேட்டுக்கிறான். மஜ்னூன் சொல்லிக்கிறாரு, நான் லைலாவை விரும்பினதுமா நீங்கள் அல்லாவை விரும்பியிருந்தா இந்த தொழுகையில் என்ன பார்த்திப்பீங்களா, நீங்கள் நான் எப்படி உங்களையே பார்க்கலையோ அது மாதிரி நீங்கள் என்னையே பார்த்திக்க மாட்டீங்கன்னு என்ன அவர் சொன்னதாக ஒரு செய்தி வரும், விளங்கிட்டா? அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு இருக்க இயலாது. முன்னால் ஒருத்தர் போனால் என்ன எங்களுக்கு விளங்கத்தான் செய்யும், முன்னால் ஒருவர் போனால் எங்களுக்கு அது தெரியத்தான் செய்யுது, ஒன்றுமே செய்ய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருக்கிறாங்க, பார்த்திக்கிறாங்க, தொழுகையை சுருக்கிக்கிறாங்க. இப்போ இது இணைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் தொழுகையை சுருக்கி சலாம் சொல்லிட்டாங்க. அப்போ அனசுல்லாஹ் கேட்குறாங்க, ஹல் ஃபதின்தலனா யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தொழுகைக்குள்ள எங்களை கண்டீங்க உணர்ந்தீங்களான்னு கேட்டாங்க. ஆம், அதனால தான் நான் தொழுகையை சுருக்கினேன் நாங்கள் சொல்லலாம், அதனால தான் நான் தொழுகையை சுருக்கினேன்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரியுது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகையிலே படைகளை நான் என்ன செய்வேன், ஒழுங்குபடுத்துவதை யோசிப்பேன்றாங்க. உமர் கத்தாப் ஒரு ஹலீஃபாவா இருக்கிறவருக்கு அந்த யோசனை என்ன செய்யும், தொழுகைக்குள்ள வந்துதான் ஆகும். தக்பீர் கட்டினதுல எந்த யுத்தம் நடந்தாலும் சரி, எந்த தளபதி போனாலும் சரி என்று யோசிக்காம ஒரு தலைவருக்கு என்ன செய்யலாது, இருக்க இயலாது. எனவே இது முதலாக இதை ஏற்றுக்கணும். இதை ஃபர்ஸ்ட் இதை ஏற்றுக்கண்டா தான் முடிவு காணலாம். இல்லைன்னா நிறைய பேர் வஸ்வாசம் சொல்றது எது தெரியுமா, யோசனை வாரது, யோசனை இல்லாமல் இருக்க இயலாது. அது ஒன்றும் மிகச்சி வந்துதான் ஆகும். எனவே முதலாவது 75 அல்லது 80 வீதாசாரண சொல்லலை, ஒரு 80-90 இந்த அளவுல தான் தொழுகையில் என்ன செய்யலாம், ஒரு முழு கவனம் செலுத்தலாம். 10% வெளி உலகத்தில் சிந்தனைகள் போய் வந்து கொண்டுதான் என்ன செய்யும் இருக்கும். மனிதனுடைய இயற்கை, அது மனிதனுடைய இயற்கை. இதை நம்ம தெரிஞ்சிட்டோமா? அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 90% நம்ம நிக்கிறமான்னு பார்த்தோம்டா இல்லை, நிறைய பேர் 50 கீழே போயிடுறோம். நிறைய பேர் 50 கீழே போயிடறான். தொழுதுட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு அக்பர் என்ற அந்த முதலாவது தக்பீர்ல நின்றதோட கடையிலிருந்து அப்பதான் வந்திருப்பாரு, வேலைகளை முடிச்சுட்டு வந்திருப்பாரு. அதுலயே அவர் இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் வரைக்கும் இவருக்கு தெரியாது, 4 ரக்காத் தொழுதும் தெரியாது, சலாம் கொடுத்தும் தெரியும். இந்த தொழுகை பாத்தில நாங்கள் அறிஞர், இந்த தொழுகை பாத்திலையே. அவருக்கு தக்பீர் கட்டினது மட்டும்தான் தெரியும், மற்றது அசுமாதி அப்படி ஃபாலோ பண்றது. அவர் ருக்கு போறார், இவர் ருக்கு போறார், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அவர் சலாம் சொல்ற டைம்ல சலாம் கொடுத்துட்டு அந்த யோசனையில் அவர் என்ன ஈக்கிறாரு, திருப்பி அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்த தொழுகை என்ன பாத்தில் என்று அவர் முழுமையாகவே தொழுகையில் இல்லை. ஆனால் ஒரு மனிதர் தக்பீர் கட்டுறார், தக்பீர் கட்டின பின்னால அவருக்கு என்ன செய்யுது, அந்த
சிந்தனை வருது, அவர் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறாரு, மறுபடியும் சிந்தனை வருது, இழுத்து பிடிக்கிறாருன்னு சொன்னா இது ஒரு ஒரு மத்தியமமான ஒரு தொழுகை. இது இவருடைய தொழுகை மக்பூல். ஆனா இந்த கூலியில ரசூலுல்லாஹ் வித்தியாசம் சொல்றான். அதுல 10ல் 9, 10ல் 8, 10ல் 7, 10ல் 6, 10ல் 5 இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கினே அரைவாசி வரைக்கும் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அரைவாசி வரைக்கும் வந்தாங்க. அதுல முழுசு என்ன செய்யல, வரல. எனவே ஒரு மனிதர் இந்த பக்கத்துக்கு போகக்கூடாது, அந்த பக்கத்துக்கு போக முடியாது. இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு மனிதர் போராடுகிற சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால், இந்த மாதிரி சிந்தனை வந்து கொண்டே இருந்தால், இன்னொன்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லிடுறேன், நம்ம எதை பழகிட்டோமோ அது மறந்துடும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் மூளைக்கு அதுக்கு சொல்லுவாங்க அட்டாமிக் ஹேபிட்ஸ். விளங்கிட்டா, மூளை கொண்ட பழக்கி விட்டுட்டோம்டா நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தெரியாது. கதவை மூடிட்டு தான் வருவோம், கீழே வந்துட்டு கதவை மூடினான்னு சந்தேகப்படுவோம். மறதி வயசாயிட்டலாம் இல்லை, நல்லா பழகினா மூளை சம்பந்தப்படாமல் செஞ்சு முடிச்சுடுவோம். ஃபர்ஸ்ட் தடவை டிரைவிங் பண்ணுற டைமில் எப்படி இருக்கும், இவ்வளவு பெரியது நம்ம எப்படி பழக போகிறோம்னு தான் இருக்கும். இதை பிடிப்போமா, அதை போல 5 விஷயத்தை ஒரே டைமில் செஞ்சால் இதுதான் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் சிந்தனை வரும். பழகின போகிற உங்களுக்கு பிரேக் பிடிக்கிறது தெரியுதா, உங்களுக்கு எக்ஸிலேட்டர் மெரிக்கிறது தெரியுதா, எதுவுமே உங்களுக்கு என்ன செய்யலை, தெரியல. நீங்கள் என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ தெரியாமல் அந்த மூளை பதிவு செஞ்சு உங்களுக்கு எடுத்துருது. இதே தான் அல்லாஹ் அக்பர் தொழுகையில் தக்பீர் கட்டுறது. ருக்கூக்கு போன பிறகு சூரத்துல் ஃபாத்தியா ஓதினமான்னு டவுட் வரும். விளங்கிட்டா, சூரத்துல் ஃபாத்தியா ஓதினமா டவுட். இதையும் சில பேர் கேட்பாங்க, சூரத்துல் ஃபாத்தியா ஓதினதா இல்லையான்னு மறந்து. அதுக்கு ஒன்றும் செய்யலாது. சூரத்துல் ஃபாத்தியா நீ ஓதித்தான் இருப்பாய், 90% என்ன ஓதித்தான் இருப்பாய். உன்னோட பிரச்சனை என்னன்னா அது வளமை ஆகிட்டு. வளமை. இப்போ நீங்க குல்லது பிரபின் ஆசை யோசிச்சா ஓதுறீங்க, சூரத்துல் ஃபாத்தியா யாரா யோசிச்சு ஓதுறவங்க இல்லை. ஆனால் கொஞ்சம் வசமாவத்தாரிக்கு ஓத சொன்னால் கொஞ்சம் என்ன செய்வோம், யோசிச்சு ஓதுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் யாரும் யோசிச்சு ஓதுறதும் இல்லை. பெரும்பாலும் இமாம்கள் பிழை விட்டு யாரும் திருத்துறதும் இல்லை. விளங்கிட்டா, யாரும் அது இமாம் பிழை விட்டா இவர் மனநம் இல்லாமல் பிழை விட்டார்னு யாரும் நினைக்கிறதும் இல்லை. என்ன காரணம்னா பழகிட்டா செஞ்சது தெரியாமல் போயிடும், செய்தது என்ன தெரியாமல் போய்விடும். அதை பாவத்துக்கு சொல்லுவாங்க. பாவத்தை பழகிக்கிட்டே வரவானா ஒரு காலம் நீங்க செய்யறது உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. எனவே இந்த அடிப்படையில் சில விஷயங்கள் அதுவும் வஸ்வாஸ் அல்ல. சரியா, வஸ்வாஸ் என்றது இது இந்த பகுதியும் இல்லை, இந்த பகுதியும் இல்லை, நடுவேற நிற்கிறதும் இல்லை. ஒரு தொழுதிட்டிக்கிற டைம்ல அடிக்கடி வேற கவனங்கள்ல நம்ம செலுத்திக்கின்ற ஒரு ஈர்ப்பான கவனத்துல செலுத்திக்கிண்டு 1 ரக்கா தொழுதமா 2 ரக்கா தொழுதமான்னு தெரியாது, 3 ரக்கா தொழுதமான்னு தெரியாது, எப்ப பார்த்தாலும் அந்த அடுத்தடுத்த சிந்தனைக்குள்ள போயிட்டு வாரதுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குமா இருந்தா, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, நீங்க என்ன அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்ற வார்த்தை என்ன செய்யுங்க சொல்லி அந்த ஷைத்தானை விட்டு என்ன செய்யுங்க பாதுகாவல் தேடுங்க. உதாரணமா உங்களோட தொழுகையில நீ இருந்துட்டு மிச்ச நேரமா உங்களுக்கு அடிக்கடி ஒரு சிந்தனை வெளியே வரையலாம் இருக்கு. அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடணும், நீங்க ருக்கூல இருந்தாலும் சரி, சுஜூதுல இருந்தாலும் சரி, தக்பீர்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் என்ன அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி என்ற வார்த்தையை நாம் என்ன செய்யணும், சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த குழப்பத்தை ஷைத்தான்களில் ஒரு பிரிவினர் ஏற்படுத்துகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். எனவே அதுக்கென்றே ஒரு தயார் நிலையில் ஒரு டீம் இருக்குது, எது தொழுகையை குழப்புறதுக்கென்றே. அந்த மாதிரி டைம்ல மட்டும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்கொள்ளணும். குறிப்பாக நிறைய அறிஞர்கள் உங்களுடைய ஃபர்லான தொழுகைகளை நல்ல முறையில் வச்சுக்கணும்டா, சுன்னத் தொழுகைகளை முன்னுக்கு பின்னுக்கு என்ன செய்யுங்க தொழுங்கன்னு சொல்லுவாங்க. காரணம், சுன்னத் தொழுகைகள்ல உங்களுக்கு குற்றம் குறைவு. நீங்க சுன்னத் தொழ ஆரம்பிச்சதிலிருந்து அந்த சிந்தனைகள் அப்படியே தணிஞ்சு ஃபர்லுக்குள்ள போற டைம்ல என்ன செஞ்சிடும், கிளியராக என்ன செய்யும் இருந்து விடும்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் நம்ம என்ன செய்யலாம், முயற்சி எடுக்கலாம். போராட்டத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யுது கூலி இருக்கு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.